முதல் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 1 யோவான் 2:24, 1 யோவான் 1:3 சொல்லுகிறபடி, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருந்தால் இதில் நாம் பிதாவானவர் மற்றும் இயேசு கிறிஸ்து இருவருடன் ஐக்கியப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் நாம் ஜெபிக்கும்போது ஸ்தோத்திரம் செய்யும்போதும் பிதாவானவரை அதிக அளவில் நினைப்பது இல்லை. இதை குறித்த தெளிவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது கேள்வியும் இருக்குது, அதுவும் இவங்க தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 யோவான் 3:28 அவர் வருகையில் என்பது இயேசு கிறிஸ்துவின் வருகை என்பதை குறிக்கிறது. பிதாவானவர் எங்கே இருப்பார்? ஏன் நாம் பிதாவானவரை அந்த வருகையில் வசனங்களில் சொல்லப்படுவது இல்லை அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டு கேள்வியுமே பிதாவை பற்றின கேள்வியாக இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, ஏன் நம்ம பிதாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படின்ட்டு. பிதாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே எப்படி தான் ஆரம்பிக்கிறீங்க? பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவங்களுடைய எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஒருத்தர் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் என்னென்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணி ப்ரேயரை ஏசுக்கிட்டே போயிடுவோம். நம்ம ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது யார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம்? பிதா கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே ஏசப்பா நீங்கள் கேட்டிருக்கீங்களே ஏசப்பான்னு அப்போ அங்கே போயிடுவோம். இப்போ ஏசப்பா வேறு, பிதா வேறு இல்லை, தேவன் ஒருவரே. இயேசு சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்போ ரெண்டு பேரில் நீங்கள் யாரை கேட்டாலும் ரெண்டுமே யார்கிட்ட தான் போகுது? ஒரு ஆள்கிட்ட தான் போக போகுது. ஆனால் என்னென்னா, இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிறதான திருத்துவத்தை பற்றின ஒரு புரிதல் இல்லாததுனால தான் இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஒருத்தர் தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் பிரிந்திருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அது தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, அதனால் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் விழுந்ததுனால ஆதாமை மீட்பதற்கு அதை விட மேலான ரத்தம் தேவைப்படுது. அப்போது மேலான ரத்தம் பூமியில் இல்லாததுனால தேவனே என்னவா மாறுறாரு? மனுஷனாக மாறுறாரு. அப்போ தேவன் மனுஷனாக மாற்றுறதுக்கு அவர் தன்னுடைய சத்தத்துக்கு ஒரு உருவத்தை கொடுத்தா என்ன ஆகும்? மண்ணுக்கு உருவத்தை கொடுத்தார் ஆதாம். தண்ணியிலேருந்து உருவங்களை எடுக்கிறாரு. அதுதான் பறவைகளும் மீன்களும். ஒவ்வொன்றுத்துக்கும் கர்த்தர் ஒரு உருவத்தை கொடுக்குற மாதிரி தன்னுடைய சவுண்டுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு உருவத்தை கொடுக்குறாரு. அதுதான் யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த ஃபோனில் பேசும்போது அவரை பார்க்கல, பேசிக்கிட்டே இருக்கீங்க. அந்த குரலுக்கு நீங்கள் ஒரு உருவத்தை என்ன பண்ணிடுவீங்க? டிசைட் பண்ணிடுவீங்க. இமேஜின் வந்துடும், இவர் இப்படி தான் இருப்பார்னு. இந்த ஃபோனில் குரலை கேட்டே நாசமானவன் நிறைய பேர் இருக்கான். ஏன்னா ஃபோனில் அது குரல் குயில் மாதிரி இருக்கும். ஐயோ குரலே இப்படி இருக்கே, நேரில் எப்படி இருக்கும், இதை பார்க்கணும்னு போனால் நேர்லேயும் குயில் மாதிரியே இருக்கும். அது புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சலாம் சரி, புரியாவிட்டாலும் சரி. அதில் நாசமானவன் நிறைய பேர் இருக்கான். பார்த்து தெரிச்சு ஓடி போனவன்லாம் இருக்கான். அப்போ நம்ம இந்த குரலுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறோமா? இந்த உருவம் நேரில் பார்க்கும்போது நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம்ல, இந்த குரலுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நம்ம கற்பனை பண்ணது வேறு. இந்த குரலுக்கான சவுண்டுக்கான ஒரு உருவம் அங்கே வருது எதிரில். அதே மாதிரி தான் பிதா ரொம்ப வருஷமாக சவுண்டில் பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அந்த சவுண்டுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தா அதான் யார்? கிரைஸ்ட். இப்போ சவுண்டு வேறு, உருவம் வேறையா? ரெண்டும் ஒன்று தான். சவுண்டும் அவர் தான், அதுக்கான உருவமும் அவர் தான். ஏன்னா நான் இமேஜின் பண்ண உருவம் இல்லை, இப்போ வேறு உருவம் நிற்கிது. இப்போ வந்த உடனே இல்லைங்களே சவுண்டு வேறையாக இருக்குது. நீங்கள் இப்போ பேசும்போது நீங்கள் சொல்லுவீங்க, கரெக்டுங்க இந்த சவுண்டு தான், குரலை வச்சு தான் அவங்களை என்ன செய்ய முடியுது? கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுதான் பிதாக்கும் குமாரனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ரெண்டு பேரும் வெவ்வேறு அல்ல, ரெண்டு ஆள் தத்துவம். என் குரல் ஒன்று, நான் வேற இல்லை. இது வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. ஒருவேளை யூடியூப் இல்லை, வெறும் ஆடியோலேயே என் செய்தியை கேட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் நிற்கும் போது என்ன நினைப்பீங்க? குரலில் வேறு மாதிரி இருந்துச்சு, எதிரில் இருந்தாலும் வேறு மாதிரி இருக்கிறாரு, ஆனால் இவர் தான் அவரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்புறம் குரலை வச்சு ஆமாம்மா இவர் தான் குரல், அதே குரல் அப்படின்றோம்ல. அவ்வளோதான் திருத்துவோம். இதான் விஷயமே. ஸோ அப்போ பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணாலும் சரி, குமார் நோக்கி ஜெபம் பண்ணாலும் சரி, ரெண்டுமே எங்கே தான் போகுது? ஒருத்தர்கிட்ட தான் போக போகுது. அதில் நீங்கள் நான் பிதாட்ட ஜெபம் பண்ணல, குமாரன்ட்ட பண்ணேன், அதனால் பிதா கேட்க மாட்டார். இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? ரொம்ப குமாரனை நம்ம உயர்த்துறோமே, பிதா டென்ஷன் ஆயிடுவாரோ, என்ன நீ அவனையே ஸ்தோத்திரம் பண்ணுற, என்ன ஸ்தோத்திரம் பண்ணவே மாட்டேற அப்படின்ட்டு. அப்புறம் பிதாவே ஸ்தோத்திரம் பண்ணும்போது இயேசு டென்ஷன் ஆயிடுவாரோ, என்ன நான் இல்லாமல் பிதா கிட்ட போக முடியாதுன்றது, நீ டைரெக்டாக போக பார்க்குறியா அங்கே அப்படின்னு. அதெல்லாம் அங்கே இல்லை. ஸோ நமக்கு அந்த புரிதல் இல்லாதனால தான் என்ன வருது? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படி வருது. ஒன்று, நீங்கள் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணாலும் சரி, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணாலும் சரி, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பிரிஞ்சிருக்கிறாங்க.
ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க ஒன்றாய் மாறிடுவாங்க, ஒரே தேவனாய் மாறிடுவாங்க. எப்போ மனித சமுதாயத்துக்கு கர்த்தர் உண்டாக்கின வேலை முடியும் போது, மனுஷர்கள் வேலை முடியும் போது அவர்கள் ஒன்றாய் மாறிடுவாங்க.